முன்னங்கால முன்னாடி வச்சு பின்னங்கால பின்னாடி வச்சு 10 நிமிஷம் உட்காந்தா சீர சிறப்பமா இருக்கலாமா? நான் பிறந்ததுல இருந்து எப்படி தானே இருக்கிறேன் சார். சாப்பாடு நான் கொடுக்கலாமா? ஏன்னா உங்க நாய் நீங்க குத்தா ஐயா அப்படி இல்ல, 2 வேளை சோறு போட்டீங்கன்னா கார் சாவியை தூங்கிட்டு குத்துருவான். என்ன இன்னைக்கு ஓவரா அரிக்குது, செலவு அதிகமா இருக்கிறேன்னு சாம்பிள மருந்து கலந்துட்டானோ பாரு. முடி வெட்ட விடு, இல்லாத முடிய நானே மந்திரம் போட்டு வர வச்சுனுங்கிறேன். ஒரு நிமிஷம் உன் கைய கூட ராசி பார்த்து சொல்றது பாரு. சிங்கம்னு கூட பார்க்க மாட்டேன், செம்ம டென்ஷன் தூக்கி வெளியே வீசிடுவேன். ஏங்க லெக் பீஸ் ஆர்டர் பண்ணுங்க, அது வேவலன்றதுல அடுத்த பட்சம் முடிய கூட கிளீன் பண்ணல. நீ எது கூட பாக்குற? தம்பி கிட்டார்ல கம்பி அந்து போச்சு, அதுக்கு உன் மண்டையில கொஞ்சம் வாசின்னு போயிடுறேன். நம்மலாம் அந்த காலத்துல போவாத. என்னடா வாசல்ல பேய் வெயிட் பண்ணுக்குதுடா. ஏங்க எவ்வளவு நேரங்க? நியாயப்படி பார்த்தா பொண்ணு தான் முதல்ல வந்து உட்காந்து இருக்கணும். மாப்பிள்ள நான் டேபிளுக்கு எல்லாம் போட்டு ரெடியா நைட் ஷிஃப்ட் போயிருக்காங்களா? அப்ப நானே நீ ஒன்னும் கவலைப்படாத. மொத்தம் 16 குட்டி, ஒன்னுத்துக்கும் பிரச்சனை இல்லாம நான் எடுக்கிறேன். ஒண்ணு மட்டும் புசு புசுன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வர வர இவனுங்கெல்லாம் திமிராகி போச்சு, பாதுகாப்புல ஒரு அக்கறையே கிடையாது. ஐயோ பாஸ் தெரியாம தட்டி விட்டேன், இருங்க ஒரு நிமிஷம் கோப்பை பருக்கிற மிஷினை கூட்டினு வரேன். என் வீட்டுல 1008 பிரச்சனை, உன் வீட்டுல சாவகாசமா சாப்பிடலாம் தான் வந்தேன். இன்னும் குண்டாலாம் பறகுது. நல்லா கம்பீரமா ஒரு போஸ் கொடுங்க. கரடி பையா பாக்க செம கியூட்டா இருக்கு. ஐயோ பிள்ளைக்கு வைக்க வந்துருச்சு. வாங்கடா இப்ப வந்து என்ன தொட்டு பாரு. சீன பெருஞ்சோர் இந்த பக்கம், சுட்ட கரைஞ்சோர் இந்த பக்கம். போர் அடிக்குதே. எவனா இந்த பக்கம் வந்தானா கள்ள தூக்கி மண்டையில போட்டு ஸ்கேன் சென்டருக்கு சேவை செய்யலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஒரு சில குத்த வச்ச மாதிரி உட்காந்துக்குதுல்ல, அது கிட்ட போயிட்டு வரம் கேட்டுவா. தருமா? தரும், நல்லா தரும் போ.